4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர். நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 4 பேரையும் விசைப்படகுடன் சிறைபிடித்துச் சென்றிருக்கிறது இலங்கை கடற்படையானது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 4 பேரும் காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேரை கைது செய்துள்ளது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 4 மீனவர்களையும் கைது செய்திருக்கின்றனர். நெடுந்தீவு கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 4 பேரையும் விசைப்படகுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 4 பேரும் காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். முழு விவரம். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டை மண்டலத்திலிருந்து இன்று காலை பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர் மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இளைய கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்காம விரட்டி அடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசைப்படகையும் அதுல இருந்து 4 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வந்ததாக கூறி தற்பொழுது காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைச்சிட்டு போறாங்க. காங்கேசன் துறை கடற்படை முகாம் வைத்து விசாரணை நடத்திய பின் இந்த மீனவர்கள் மீது எல்லை தாண்டி வந்ததா வழக்கு பதிவு செய்து நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட மீனவர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக தமிழக கடலோர பகுதி மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியா சிறைப்பிடிப்பது, தாக்குதல் நடத்துவது, படகை முட்டி மூழ்கெடுப்பது போன்ற தொடர் கதையா இருக்கு. இதை தடுக்க வேண்டிய மத்திய அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் வாழ்வாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மீன்பிடிக்க சென்றாலே தமிழக மீனவர்களை சிறைப்பிடிப்பது போன்ற தொடர் நிகழ்வுகள் இலங்கை கடற்படை நடந்து வருது. இதன் காரணமாக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்ட 4 மீனவர்களை வழக்கு பதிவு செய்யாமல் உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்பதே புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.